Nakamix. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பார்த்தீங்களா, மறுபடியும் வெல்கம் பேக் சாம்சங் S24 சீரீஸ். அவ்வளோதானே, வேறு எதுவும் நடக்கலையே. மாற்றியாச்சு. எக்ஸினோஸ் இல்லை, 8 elite. இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மெயின் சேஞ்சு. அதே சமயம் S24 அல்ட்ராவில் உள்ளே வந்து 8 elite. அப்புறம் அல்ட்ரா ஒயிட்ல ஒரு 50 மெகா பிக்சல். இந்த அல்ட்ரா ஒயிட்டை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு கடுப்பு வச்சா, அல்ட்ரா ஒயிட் மேக்ரோ கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்களோட ரெக்வஸ்ட், ஃபைண்ட் X3 ப்ரோ ஞாபகம் இருக்கா வச்சு மைக்ரோஸ்கோபிக் கேமரா, அதை சுற்றி வந்து ரிங் எல்இடி இருக்கும். அப்போ மைக்ரோஸ்கோபிக் கேமராவில் ஏன் எல்இடி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ க்ளோஸ் போகும். அல்ட்ரா ஒயிட் மேக்ரோவும் க்ளோஸாக தான் போக வேண்டியதாக இருக்குது. நம்மளே வெளிச்சத்தை மறைச்சிருவோம், அப்புறம் எடுக்கவே முடியறதில்ல. அதுக்கும் ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல. சரி, நான் அல்ட்ரா ஒயிட் மேக்ரோ தான் கொடுப்பேன் அப்படின்னு நட முடிகிறதா இருந்தால் அந்த லைட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஈவெண்ட்டில் உட்காந்துட்டு 50 மெகா பிக்சல் கொடுத்துட்டோம். ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு, மல்டி மாடல் ஏஐ. நீங்கள் வந்து நார்மலாக யாரு கூட கான்வர்சேஷன் பண்ணுறது பதில் ஃபோன் கூட பேசிக்கோங்க. அது பார்த்தா நல்லா தான் இருந்தது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான். ஈவெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்க, மொத்தமும் ஏஐ பற்றி தான் பேசினாங்க. ரெண்டு பேருங்க ஏஐ பற்றி, அப்புறம் அந்த 8 elite பற்றி கொஞ்சம், அதுக்கப்புறமா அந்த 40% வந்து வேப்பர் சாம்பர் கூலிங். அது அப்புறம் க்ளோஸில் பார்த்தா வந்து S25 அல்ட்ராவில் தான் வந்து கூலிங் இது பெருசாக இருக்கு. இதில் ஒன்றும் சொல்லல. சொன்னாங்க இந்த வாட்டி இதில் எதுவுமே சொல்ல. அதே ஃபோன் மாதிரி தான் இருக்கு. என்ன பெசல் வந்து கம்மியாக இருக்கு. டிஸ்பிளேல வந்து பிரைட்னஸ் வந்து அதே 2600 எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கு. எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ இந்த கொரில்லாவோட ஆர்மர் 2 வந்திருக்கு. அது வந்து அல்ட்ரால வந்திருக்கு. இதில் விக்டஸ் 2. அப்புறம் இன்னும் செராமிக் ஏதோ சம்திங் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் டோருக்கு போட்டிருந்தாங்க. அது ஏதோ சொல்றாங்க, ஏதோ இதெல்லாம் போட்டு. அப்புறம் இந்த டைட்டானியம் ஆஸ் யூஷுவல் அல்ட்ரால இருக்கு. ஆர்மர்ட் அலுமினியம் ஆஸ் யூஷுவல் S25 வெண்ணிலால இருக்கு. என்ன ஒரு அப்புறம் ஏதோ புதுசா அந்த ஏஐ ஃபீச்சர்ல வந்து இந்த பிரீஃப் நவ் பார் அந்த மாதிரி போட்டிருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா 6 months வந்து ஜெமினி அட்வான்ஸ்டு 2 TB ஸ்டோரேஜ். அது நல்ல விஷயம் இல்ல வச்சு. என் பிக்சல்ல 1 year கொடுக்குறான். ஆனா ப்ரோ மாடல் தான் கொடுக்குறான். இது எல்லா மாடல்லையுமே 6 மாசம். நல்ல விஷயம்லாம் இல்லை அது. ஏன் நல்ல விஷயம் இல்லைன்னா, ஜெமினி அட்வான்ஸ் யூஸ் பண்ண வர வரைக்கும் ஓகே. 2 TBல நம்ம பாட்டுக்கு தெரியாம எல்லா பேக்கப் எடுத்து வச்சிட்டோம்னு வைங்க, ஒரு 100 GB எடுத்து வச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய இருக்குன்னு எல்லாத்தையும் நான் ஜெமினி அட்வான்ஸ் இந்த பிக்சல்ல போட்டேன்ல. வாட்ஸ்அப்ல இருந்து 8 GB பேக்கப் இருந்தால் அது 8 GB யூஸ்வலாக வராதுன்னு பார்த்தா அதுதான் ஸ்டோரேஜ் இருக்கேன்ட்டு அது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சிருக்கு வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் பேக்கப் தான் கவுண்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கன்சைஸ் பண்ணி வாட்ஸ்அப் பேக்கப்பே 50 GB வச்சிருக்காரு. 50 GB. இதுக்குன்னே தனியாக ஒரு கூகுள் ஒன் பிளான் பண்ணணும். இதெல்லாம் என்னத்த சொல்ல, இந்த வாட்ஸ்அப் ஓச்சு விட்டாலே பாதி விஷயம் சரியாயிடும் போல. பிரைவசி ரொம்ப முக்கியங்க. பர்சனல் டேட்டா இன்ஜின் வந்து எங்ககிட்ட இருக்கு. நாக் செக்யூரிட்டி வால்ட் இதெல்லாமே இருக்கு. கடைசி டேட்டா வந்து வெளில வந்து நாங்கள் சென்டே பண்ண மாட்டோம். எல்லா இதுவுமே வந்து ஃபோனுக்குள்ளேயே தான் இருக்கும். அதில் கடைசியில் வாட்சன் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படியே க்ளவுடுக்கு உங்கள் டேட்டா போகிறதா இருந்தாலும் என்ன டாஸ்க்குக்காக போதோ அதை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் அதை பற்றி வருத்தமே பட வேணாம். வெளியில் போன டேட்டா அம்புட்டியும் நாங்கள் வந்து எரிச்சிருவோம். எதுவுமே எங்கேயும் போகாது, க்ளவுடில் க்ளீனாக இருக்கும். நீங்கள் அதை நினச்சி வருத்தமே பட வேணாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த உங்களோட அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கும். ஸோ அது தவிர தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நாக்ஸ் மேட்ரிக்ஸ் டேஷ்போர்ட் இருக்கா மானிட்டர் பண்ணுறதுக்காக, டிவைஸ் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து அது இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் டிவைஸ் ஏஐக்காக தான் வந்து தனியாக கூகுளோடலாம் வந்து தீவிரமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் நேச்சுரல் இமேஜ் இன்ஜின்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்களா. டிஸ்பிளே பவர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இமேஜ் இன்ஜின்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். வல்கன் ரே டேசிங்லாம் இருக்கு. ஆனால் அதில் எந்த கேமில் வரும்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி வச்சு பார்த்தியா, அந்த கேமிங்லாம் பற்றி பேசிட்டு எல்லாம் பேசிட்டு எல்லா கேம் கம்பெனிஸ், வெல் நோன் கேம் கம்பெனிஸ் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத திரும்பியும் ஹைலைட் பண்ணாங்க. மற்ற யாரும் சொல்லவே மாட்டாங்களே. எத்தனை கேம்ஸ் வரும் தெரியல, அட்லீஸ்ட் ஒரு 10 கேம் வரும். சைனாவில் சொல்கிறாங்க. சைனா லான்ச் பண்ணி போனீங்கன்னா சைனீஸ் கேம் கம்பெனிஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட லான்ச் அந்த குளோபல் யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எதுக்கு கேட்குறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி இப்போ இல்லை கொஞ்சம் முன்னாடி அந்த பீச் பக்கிலே வித்தியாசம் சொன்னல. சாம்சங்கில் பார்க்கும்போது மட்டும் HDR வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அந்த டெக்ஸ்சர்லாம் தெரியுது, ரிஃப்ளெக்ஷன்லாம் தனியாக தெரியுது. இந்த மாதிரி வந்து எல்லா பிராண்டுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கேம் ஆடும்போது. ஸோ அது தவிர வந்து 10-bit HDR ரெக்கார்டிங் வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஆன்லேயே இருக்கும். எடுக்கிறதே HDR வீடியோ தாங்க. என்னங்க நீங்கள், நம்மளுக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு கலர் கரெக்ஷன் பண்ண முடியல, நீங்கள் வந்து டாவின்சி ரிசால்வ் ப்ரீமியர் ப்ரோவில் கலர் கரெக்ஷன் போட்டிருந்தாங்களே. லாக் வேணுமா? லாக் இருக்கு. லாக் இருக்கு.
இதெல்லாம் கிடையாதுங்க. ப்ரொஃபஷனல் கேமரானா அதுக்கு தானே இந்த நெட்ஃபிளிக்ஸோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் வந்து 50 MP அல்ட்ரா வைட் இருக்கு. நம்ம வந்து அண்டர் வாட்டர்லாம் வந்து கஷ்டமா இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து 50 MP அல்ட்ரா வைட் இருக்கிறதுனால அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபில வந்து சூப்பரா எடுக்கும். இதுல வேற ஏதோ ஒரு அது என்னங்க நண்டு கிட்ட போய் விளையாண்டுட்டு இருந்தார் போல. நான் வந்து லிசன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். நண்டு வந்து என் கிட்ட வருது பாத்தீங்களா, என்ன வந்து கண்டு கையை கடிக்குதா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ரைட்ரா, இந்த 50 MP வச்சுக்கிட்டு நீங்க என்னென்ன உருட்டணுமோ அவ்வளவு உருட்டுவீங்க. புதுசா வந்து அந்த ஆடியோ எரேசர், இது வந்து பிக்சல்ல இருக்கிற ஆடியோ எரேசர் 8 சீரிஸ்ல வந்துச்சு, அது வந்து இருக்கு. வர்ச்சுவல் அபர்ச்சர் ஃபார் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கண்ட்ரோலுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான். ஆனா இப்போ ஒன் டச்ல இருக்கு போல. அந்த ஸ்மார்ட் HDRனு ஒன்று இவங்களதுல வந்து இல்ல பிக்சல் 4 வரும்போது அப்படியே HDR கண்ட்ரோல் பண்ணலாம், எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம், ஒயிட் பேலன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ அது தவிர வந்து போர்ட்ரேட் ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சஸ்டைனபிலிட்டிக்காக இப்போ வந்து S25 அல்ட்ராவில் வந்து டைட்டேனியம் அண்ட் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2, அதனால வந்து என்ஹான்ஸ்டு ட்ராப் ப்ரொடக்ஷனு, ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்டு, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் இதெல்லாம் வந்து இதுலேயே ஆர்மர் 2லேயே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து கொரில்லா கிளாஸோட செராமிக் ப்ரொப்ரைட்டரி ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ராட்ச் இது அனிமா அல்ட்ராக்கு மட்டும் தான் அதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ரீசைக்கிள் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறோம். ஆர்மர் அலுமினியமில் வந்து நிறையா ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம் அந்த அலுமினியம்ல அப்படின்னு. இது வேற சொல்லிட்டு இருந்தாங்க. கோபால்ட் பேட்டரியில இருக்கிற கோபால்ட்டும் வந்து இது பண்றோம். அப்புறம் பேட்டரி ரீசைக்ளிங் ப்ரோக்ராம் வேற பண்றோம். ஸோ பழைய பேட்டரிஸ்ல இருக்கிற கோபால்ட்டை வந்து எடுத்து 50% கிட்ட ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்ஸ் சைக்கிள் வந்து மாறவே இல்லை, அதே 7 வருஷம் அப்டேட்ஸ், 7 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். 7 வருஷம் கிடையாது, 5 வருஷம் சொல்றாங்களாம். சரியா? ஆனா வாரண்டி 3 வருஷம் சொல்றாங்களா? எப்படி இருக்கும்? அது நல்லதுதான், அது வேற லெவல்ல இருந்திருக்கும். அதை பண்ணாங்கன்னா பண்ண மாட்டாங்களே. அதுல நீங்க வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வைங்கிறேன். நான் வாரண்டி 3 இயர்ஸ் ஃபார் ஷூர் கொடுக்குறேன். ஆனா அதுல இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க தண்ணியில போட்டுருந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, ஃபோன் வந்து கீழே விழுந்து டென்டெல்லாம் இருந்ததுன்னா வாரண்டி கவர் செய்யப்படாது. இப்படிலாம் கூட கண்டிஷன் போட்டுட்டு 3 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் பொத்தி தான் வச்சிருக்காங்க, அப்படி இருந்தும் பிரச்சனை வருது. ஆனா என்ன நல்ல விஷயம்னா எல்லா ஃபோன்ஸுக்குமே எல்லா ஜெமினி அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் எல்லா ஃபோன்ஸுக்குமே இருக்கும். பிக்சல் மாதிரி இது பண்ணல. என்னதான் 12 GB RAM எல்லாத்துலயும் கொடுத்தாலும் அதுல 8 GB RAM. ஏது பிக்சல் கொஞ்சம் கடுப்பு தான் ஏத்துறான். 9 சீரிஸ் அப்படின்னா இல்லாட்டி 9Aலாம் வந்ததுன்னா ப்ரோ வாங்கிக்கோங்க அப்படின்றோம். சிம்பிள் 1,07,000 ரூபா வித் ஆஃபர் வாங்கிக்கோங்க அப்படின்னா எல்லாரும் அரண்டு ஓடுறாங்க. ஐயோ என்னையா சொல்ற நீ, என்னையா பிரைசிங் இது அப்படின்னு. பரவாயில்ல அந்த ஒரு விதத்துல. இந்த வாட்டி என்ன ஒரு காமெடி, அந்த அல்ட்ராவில் இருக்கிற S Pen இருக்கு இல்லையா, அதில் ப்ளூடூத் தூக்கிட்டாங்க. ஏன்டா அது? ப்ளூடூத் தூக்கிட்டனால ஏர் கெஸ்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஏதோ வெப்சைட் ஆண்ட்ராய்ட் போலீஸ்லேயே படித்தேன். நாங்கள் வந்து வெயிட்டை கம்மி பண்ணியிருக்கோம். 15 கிராம் ஃபோனோட வெயிட் இருக்குது. உள்ள பேட்டரி இல்லைங்க S Penல. பேட்டரி இல்லாதனால எங்களுக்கு எவ்வளோ வெயிட் கம்மியாகுது தெரியுமா? அப்புறம் இன்னொரு என்ன காரணம் என்னன்னா, இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணலைங்க. யூஸ் பண்ணாத ஃபீச்சர் எதுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம்? யாருமே யூஸ் பண்ணலையா? எவ்வளோ ஏர் கெஸ்டர்லாம் யூஸே பண்ணல. இப்போ கேமராலாம் ரிமோட் இருக்குல்ல, அதுக்காக நீங்கள் கேலக்ஸி வாட்ச் வாங்கிக்கோங்க. வாட்ச் ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிங் வாங்கிக்கோங்க. இல்லடா, நிறைய பேர் இதை ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தெரிஞ்சாங்க. இப்போ ரீசெண்டா எவ்வளவு கெத்து தெரியுமா? இங்க பாத்தீங்களா S Pen, ஹேய் இந்த ஜெஸ்டர் இப்படி பண்ணா ஃபீச்சரை தூக்குறது. இதான் 3.5mm ஜாக்கு அடுத்து இதுதான் இப்போ புது உருட்டா இருக்கு. பார்க்க போனா இவங்க வந்து இனிமே அடுத்த வருஷம்லாம் சாம்சங் வந்து வெளுத்து விட்டுறலாங்க. முட்டி போட விட்டு பின்னாடி பரம்ப சாட்டி பழுக்க வச்சிடலாம். 15 கிராம் கம்மியா இருக்குங்க அப்படின்றாங்க. இல்ல வாட்ஸ் கேள்வி பாரு, 15 கிராம் கம்மி பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. S Pen எடுத்துருங்க. நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? பேசாம எடுத்துருங்க, தனியா வாங்கிக்கோங்க. S20 பேட்டரி தூக்கிட்டாங்க. இப்போ வந்து நார்மலா இப்படி ரைட்டிங்கு இந்த இது பண்றது அது மட்டும் தான் பண்ண முடியும், பேட்டரியே இல்லாதனால. சரி, இப்போ இதுல வந்து எனக்கு என்னன்னா, இதை இப்படி தூக்குனேன் அப்படி தூக்குனாங்கிறீங்க. அடுத்த வருஷம் வந்து 2 nanometerன்னு சொல்லுவீங்க கண்டிப்பா. சரியா? அதை தவிர என்ன பண்ணுவீங்க? சிலிக்கா கார்பெட் பேட்டரிக்குள்ள போவீங்க. அப்போ இதே சைஸ் பேட்டரியிலேயே நீங்க அதிகமா பேக் பண்ண முடியும். அப்போ நீங்க 5000 mAh இல்லாட்டி 6000 mAh தான் பிளான்ல இருக்கு அப்படின்னா நீங்க கம்மி சைஸ்லயே பேட்டரி பண்ணிட முடியும். அப்போ மீதி இருக்கிற கேப்ல 3.5mm ஜாக் கொடுங்க. இல்ல என்ன இது சும்மா எதையாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு கதையை சொல்லி உருட்டிட்டே தெரிஞ்சா. ஆனா இந்த ரீசன் இது வந்து ரீசனே இல்லைங்க. இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. உள்ள ஒரு குட்டி கெப்பாசிட்டர் இருக்கும், அவ்வளவுதான். அதை நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணதுமே சார்ஜர் ஆரம்பிச்சிடும். திரும்ப எடுத்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டில இருந்து தான் டிஸ்சார்ஜே ஆகும். உருட்டுனா நான் எங்க போறது? அது எவ்வளவு வெயிட் இருக்கும்? S Penோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? S Penோட ஓவரால் வெயிட் வந்து ஒரு அதிகபட்சம் 10 கிராம் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் நான் சொல்றது அதுவே அதிகம். அவ்வளவு வெயிட்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுல எவ்வளவு கிராம் கம்மி பண்ண முடியும்? அதுல இருந்து 3 கிராம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கேன். 15 கிராம் கம்மி பண்ணுன்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. இது ஓவராலா 15 கிராம் கம்மியா இருக்கு, 218 கிராம் தான் இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு இது அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ பேட்டரி சைஸ் எந்த சேஞ்சுமே இல்லை, அதே எல்லா சைட்லையும் லீக் ஆன மாதிரி தான் இருக்குது. சார்ஜிங்கும் இல்லை, ஆனால் C2 ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து தனியாக கேஸ் வாங்கணும். அந்த கேஸ் வந்து மேக்னெட்டிக் கேஸு, ஃபர்ஸ்ட் பார்ட்டி மேக்னெட்டிக் கேஸும் இருக்குது, தேர்ட் பார்ட்டி அந்த ஆர்டர் பாக்ஸஸ் ஸ்பைக்குன்னு அவங்களாம் விற்கிறாங்க மேக்னெட்டிக். அது கொஞ்சம் ரக்கடாகவே இருக்குது. அஃபிஷியலாக வந்து டிரான்ஸ்பரண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு விற்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் விற்க ஆரம்பிக்கல, தெரியல ஃபியூச்சரில் விற்பாங்களா எப்போ வருவாங்க, காத்திருந்து தான் பார்க்கணும் போல. கலர்ஸ் வந்து இந்த ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் கலர் வந்து எனக்கு S23 அல்ட்ரா வரும்போது எப்படி இருந்ததுன்னா, என்னன்னா ப்ளூ பிளாக், கோரல் ரெட், பிங்க், கோல்டு, இதுதான் வந்து S25 ப்ளஸுக்கான். அப்புறம் ப்ரைஸிங், யூஎஸ் ப்ரைஸிங், யூரோ ப்ரைஸிங்லாம் வந்து சேஞ்ச் ஆகலை, இந்தியா ப்ரைஸிங் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு வருவோம். அது தவிர S25 அல்ட்ராவோட ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் வந்து டைட்டேனியம் பிங்க், கோல்டு, ஜெட் பிளாக், ஜேட் கிரீன். எங்கே இருக்குது அந்த ஜேட் கிரீன்? இதில் இல்லை, இது ஏதோ வித்தியாசமாக சிவப்பு கலரில் வச்சிருக்க நீ. இது வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் கலர். இது S25 சீரிஸ் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ், S25 சீரிஸ் எல்லாமே மேலே இருக்கிறது அல்ட்ரா, அது கீழே இருக்கிறது ப்ளஸ், அது கீழே இருக்கிறது இதுதான் ஜேட் கிரீன் போட்டிருக்கு. டே அதெல்லாம் அது கிரீனா? அது கோல்டு, பிங்க், கோல்டு, ஜேட் கிரீன். அப்படி தெரியுது அது இல்லை. ஆனால் இந்த ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ்ல அந்த க்ரீம் கலர் தாங்க நல்லா இருக்கு அல்ட்ரால. அந்த க்ரீம் இந்த தடவை நல்லா பேசப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு மேட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, S23 அல்ட்ரா வரும்போது ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் கொஞ்ச நாள் லிமிட்டடாக இருந்தது, அப்புறம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் 24 அல்ட்ரா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆஃப்லைனில் இருக்கிற அவங்களோட சாம்சங் அஃபிஷியல் ஸ்டோர்லையும் கிடச்சிது. அது போக போக உங்களுக்கு லிமிட்டட் நம்பர்ஸ் வரும்போது ஒரு யூனிக்னஸ் ஃபீல் ஆகும். ஒரு சப்போஸ் வந்து பாருங்களேன், இப்போது ஒரு 2000 யூனிட் கொடுப்போம் இந்தியாவுக்கு, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு. இப்போ நம்ம இவன் பண்ணானே நத்திங்கு, அந்த கம்யூனிட்டி எடிஷன் வந்து 1000 யூனிட் தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒரு லிமிட்ஸ் பண்ணாதான் அதுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நீங்கள் வளன்னு கொடுத்தா எல்லார் கையிலையும் பார்த்தா கடைசியில் அது வந்து அந்த யூனிக்னஸே இல்லாமல் போயிடுது. 23ல ஓரளவுக்கு இருந்தது, 24ல் அது போச்சு, இப்போ 25ல கம்ப்ளீட்டாக போய்டும்னு நினைக்கிறேன். பூர்வீகால கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த லட்சணத்தில் போய்டும். சரி, இந்தியா ப்ரைஸ்க்கு வருவோம். ஜாலி. இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 80,999. ரொம்ப சீப்பாக இருக்குங்க. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இது 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று, இந்த ஃபோனை அப்படியே ஐஃபோனோட கம்பேர் பண்ணால் நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதுவே அந்த ஃபோனை ஒரு iQOO 13, இல்லாட்டி வந்து OnePlus 13, இல்லைனா ஓப்போவோட Find X8, இல்லைனா ஷாமியோட எக்ஸிஸ்டிங் 14, இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஏப்பா காஸ்ட்லியாக இருக்குது, சும்மா அதே பழைய ஓட்ட கேமரா வச்சு உருட்டிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்ல தான் தோணும். பட் காம்பேக்டான ஒரு ஃபோன் அப்படின்னு வரும்போது ரொம்ப தைரியமாக தாராளமாக ஜாலியாக சொல்லலாம் வச்சா. ஏன்னு பார்த்தோன்னா Pixel 9 Pro வாங்க முடிகிற நல்ல இருக்குது, அது எங்கேயோ இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் கூட இப்போ மனசில் எந்த மாதிரி எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, 81,000 கொடுத்து வாங்கினா எனக்கு என்ன கிடைக்குது? இல்லை, போன வாட்டி ஏதோ எக்ஸ்ட்ரா சார்ஜர்லாம் கொடுத்தாங்களா, அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்லாம். இந்த வாட்டி ஒரு 5,000 ரூபா கூப்பன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு அப்கிரேடும் கிடையாது போல. ப்ளஸுக்கும் அல்ட்ராக்கும் தான் அப்கிரேட் ப்ரோக்ராம். ஆமாம், இதுக்கு S25 கிடையாது, அப்கிரேட் ப்ரோக்ராமே கிடையாது. கேஷ்பேக் ஏதோ போட்டிருக்காங்க, போனஸ் ஆஃபர் ஏதோ போட்டு. ப்ளஸுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா பே பண்ணீங்கன்னா என்ன வந்துருமா, 12,512 கிடைக்கும். ஆமாம், ஆனால் இதில் அதுவும் கிடைக்காது. ஆனால் ப்ளஸ் வந்து இந்த 22GB வந்து வேலையை ஏறல பாருங்க, அதே தான் இருக்கு. இது மட்டும் வேலையை ஏற்றிருக்கானு, 3,000 ரூபாய் ஏற்றிருக்கானுங்களா, இப்போ 2,000 ரூபாய் ஏற்றிருக்கானுங்க. ஆமாம், இதுலேயும் அதான் ஏற்றி வச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் அதிகமாகும் போது ரேட் ஏறுற மாதிரி, ஸ்டோரேஜ் அதிகமாகும் போது ரேட் ஏறுது. ஆனால் இதில் வந்து 2GB 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஆமாம், 1000 ரூபா ஏற்றிருக்காங்க பேஸ் வேரியன்ட்லேயே. இதில் வந்து 3000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஆமாம், இதில் வந்து அதே தான் இருக்குது. ஸோ 2GB அதே தான். இப்போ நீங்கள் 2GBக்கு 1 லட்ச ரூபா பே பண்ணால் உங்களுக்கு பேங்க் கேஷ்பேக்கு, ப்ரீ புக்கிங் ஆஃபர் இருந்துச்சுன்னா அந்த 5,000 ரூபா கூப்பனு, அது தவிர வந்து உங்களுக்கு 512GB கிடைச்சிடும். ஆமாம், 1 லட்ச ரூபாய்க்கு. அதே தான் வந்து. ஆனால் அதனால தான் 12,000 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அல்ட்ரால இன்னும் பெட்டர், ஏன்னா அதில் 16GB RAM மாடல். அல்ட்ரால வந்து என்ட்ரி லெவல் வந்து ப்ரைஸே ஏறல. ஸோ 1,30,000 தான். இது வந்து வேலை ஏறி இருக்கு. ஸோ இது 2,000 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ நீங்கள் 256 வாங்கினா வந்து உங்களுக்கு 512 கிடைச்சிடும். ஆனால் 512 கிடைக்கும் போது 16GB RAM வரை கிடைச்சிடும் சார். இல்லையே, இந்தியாவுக்கு வந்து 16GB கிடையாதா? அதுவும் 12/512 தானே? அப்போ நான் 1GB வாங்கின மட்டும் தான். எல்லா குளோபல் எல்லா கண்ட்ரிக்குமே வந்து 12 தான் எல்லா இதுலையுமே ஸ்டாண்டர்டு. ஓகேயா, சைனாக்கு, கொரியாவுக்கு, தைவானுக்கு இங்கே மட்டும்தான் வந்து 16GB இருக்கு. 16GB 1TB. ஓகேயா, ஆனால் சைனாலையும் தைவான்லேயும் உங்களுக்கு இதுவே கிடையாது, 1TB கிடையாது. ஸோ டேரெக்டாக 512 வரைக்கும் தான் வந்து 12GB. 1TBக்கு போனீங்கன்னா 16 1TB தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. கொரியாவில் இதுவும் 12GB 1TBயும் இருக்குது, 16 1TB இருக்குது. 2 மாடல் இருக்குது. அப்போ அந்த 2 மாடலுக்கு வித்தியாசம் 4,000 ரூபா 5,000 ரூபா தான் இருக்கும். 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் சைனா
அந்த கொரியா ப்ரைஸில் வந்து வித்தியாசம் இருக்குது. அதுவே ஆனால் இது 1,70,000. சரி, நம்ம ஒரு 1 TB எப்படி? நம்ம 12 1 TB தான். 6,000 ரூபாய் ஏறி இருக்குது போன இதை கம்பேர் பண்ணுவோம். அதே 12 தான். அப்போ உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து 4.1 சொல்லியிருக்காங்களா? அது சொல்லவே மாட்டாங்க. சாம்சங் சொல்லவே எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இல்லை, அந்த ப்ரைஸ் ஹைக்கு வந்து சப்போஸ் ஸ்டோரேஜ் ரிலேட்டட் அப்படின்னா, ஏன்னா எதுக்கு கேட்குறேன்னா, ஏன்னா மற்ற கண்ட்ரிலலாம் ப்ரைஸ் ஹைக்கே இல்லை. யூஎஸ்லேயும் அதே ப்ரைஸ் தான், யூகேலையும் அதே ப்ரைஸ் தான். யூரோப்பில் வந்து இது வரைக்கும் 10 யூரோவோ ஏதோ கம்மியாக இருக்குது. ஓகே, அது கன்வர்ஷன் ரேட்டு அதனால கம்மியாக இருக்கலாம். இத்தனைக்கும் வேற என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் நொய்டால தான் பண்ணுறேன்னு வேற சொல்கிறாங்க. இது மேட் இன் இந்தியான்னு வேற போட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரேட்டையும் ஏற்றி வச்சிருக்கீங்க. என்னங்க பண்ணுறது? சீரியஸாக புரியல. அப்படியே இருந்தாலும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இப்போ இந்த பால் கிணத்துல போய் விழுவாங்க. உலரவங்களை பார்த்து நான் வந்து யூசர் ரிவ்யூ 1 TB இப்போ 1 TB வாங்கின மாதிரி சாம்சங்லேயும் 1 TB வாங்குறது. சாம்சங்கில் 1 TB வாங்குறதா இருந்தால் டிபி வந்துடும். ஏண்டா இது 1 TB வாங்க போனால் கார்டு ஆஃபர்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5,000 குறைஞ்சி 85,000 வரும். அப்புறம் வேற ஏதாவது ஆஃபர் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்கிரேட் போனஸ் இருக்காமே. அப்கிரேட் போனஸ் ஆர் 7,000 கேஷ்பேக் நோ காஸ்ட் EMI போட்டிங்கன்னா அப்போ 512 வாங்க காசு போட்டால் 1 TB கிடைக்குமா? 512 வேரியன்ட் ஃபார் த பிரைஸ் ஆஃப் 2 GB. ஆனால் 512 இது 1 TB அப்கிரேட் போனஸ் வந்து 9,000. நீங்கள் வேறு ஏதாவது அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 9,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க பழைய மாடல் வச்சுருந்தீங்கன்னா. இல்லை, இப்போ என் கேள்வி என்னன்னா, 256 பே பண்ணால் 512 கிடைக்குது, அவ்வளோதான். 512 பே பண்ணால் 1 TB கொடுங்க. என்ன அதெல்லாம் கிடையாது. என்ன இது போங்க, அதெல்லாம் கிடையாது. என்னங்க இது அப்கிரேட் ப்ரோக்ராம்னு சொல்லிவிட்டு அப்புறம் போன தடவை நீ சொல்கிற மாதிரி வச்சா, போன தடவை என்னாச்சுன்னா நீ கேட்ட மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்தாங்க, சார்ஜிங் பிரிக்கு கொடுத்தாங்க. இது நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதை தவிர S24 இருக்குல்ல, வெண்ணிலா வேரியன்ட், அதுக்கே ஸ்டோரேஜ் அப்கிரேட் பிளான் இருந்தது. இந்த தடவை 25ல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, 8 லிட்டே கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால அது எனக்கு புரியுது. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில இல்லையே. நீங்கள் அப்போ ஒரு 2,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு இப்போ 82,000 வச்சுட்டு 82,000 ரூபாய்க்கு டே 1 வாங்குறவங்களுக்குலாம் நான் 512 கொடுப்பேன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்ல. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 1 லட்சம் கொடுக்கணும். 1 லட்சம் கொடுக்கணுமா? பாரபட்சம் பார்க்காம கேட்குறாங்களே. ஆனால் இந்த கேஷ்பேக் போட்டு 9 மந்த் நோ காஸ்ட் EMI போட்டால் தான் இந்த கேஷ்பேக்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாரு. நோ காஸ்ட் EMI ஒரு பித்தலாட்டம். அது இது பார்த்தேன், 24 பேங்க் சார்ஜ் எல்லாம் போடுவானுங்க. 24 மந்த் EMI வாங்கிக்கோங்க, மாதம் 3,000 சில்லற அப்படின்னு போட்டு சொல்கிறானுங்க. என்னடா இது, கடன் வாங்க வேணாம்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து கடன் வாங்குன்னு மல்லி அப்படிதான் இருந்தது நேற்று. மனசாச்சே இல்லையாடான்னு. ஆனால் ஈவெண்ட் காலைல தாங்க பார்த்தேன். வட்சன் வந்து எப்படியும் போஸ்ட்லாம் அப்டேட் பண்ணணும் நைட் பார்த்துருப்பான். நான் காலைல தான் பார்த்தேன். சரி, இந்த S25 எட்ஜ்னு லாஸ்ட்ல ஒரு இது போட்டாங்க. ஆமாம், இது எவ்வளோ திக்னஸ் ஒன்றும் சொல்லலை. அந்த ஈவெண்ட்ல வந்து வருண் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஆனால் திக்னஸ் அவ்வளோ ஒன்றும் மெலிசா இல்லை பார்க்கறதுக்கு. நீ என்னன்னாலும் சொல்லு, நான் கொஞ்சம் காண்டில் இருக்கேன். அதுக்கு ரீசன் ஏன் அந்த பவர் பட்டன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சைடு பட்டன் இருக்கு. நீங்கள் சைடு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அது வரும். சைடு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன சைடு பட்டன் புதுசாக ஏதோ சைடு பட்டன் வந்திருக்கு போல. கேமரா கண்ட்ரோல் மாதிரி இது. கேமரா கண்ட்ரோல்னு பேசி பழகு. பவர் பட்டன் தான் சைடு பட்டன். அப்போ பிக்ஸ்பி வராதா? அவ்வளோதான் முடிச்சுட்டு விட்டாங்களா? அங்கே தான் பார்க்கலையா நீ? பிக்ஸ்பி தான் அது. பிக்ஸ்பியே ஒன்றும் சொல்லலையா? ஹைப்ரிட் கிடையாது. ஜெமினியும் பிக்ஸ்பியும் இன்டகிரேட் ஆயிருக்கு சாம்சங் டிவைஸ்ல. நம்ம பதில் கேட்கும்போது ஒரு அனிமேஷன் வருது, அதை கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் வந்து பார்த்தோன்னா ஜெமினி மாதிரி வரும். ஆனா ரெண்டுமே இன்டகிரேட் ஆகி தான் ஒர்க் பண்ணுது. ரெண்டு பேரும் சேர்ந்து பிக்ஸ்பின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னாங்களா ஈவென்ட்ல பிக்ஸ்பி? ரொட்டீன்ஸ் மட்டும் சொல்றாங்க, ஸ்மார்ட் திங்ஸ்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. இந்த போட்டோ எடுக்க எவ்வளவு கூட்டம் பாரு. சரி, எனக்கு ஒரு காண்டு இருக்கு, அதை நான் இந்த இடத்துல ரிவீல் பண்றேன். என்ன காண்டுன்னு சொல்லிடுறேன். இனிமேல் லீக் போடுறவங்க யாராவது நேர்ல பார்த்தேன்னு வையேன், லீக் ஆகிற அளவுக்கு அடிக்கணும். நம்ம ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இவங்க வந்து ஒன்று வரதுக்கு முன்னாடியே 4 மாசம் முன்னாடி 5 மாசம் முன்னாடி லீக்குன்னு போட்டு அதை வந்து நம்ம எந்தூசியாஸ்டிக் க்ரௌட் இருக்கு பார்த்தியா, அது ஃபுல்லாக பார்த்து எல்லாரும் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. சொல்ல போனால் இது 6.4 mmங்கிறதும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 3 கேமரா இருக்கும் லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள சொல்றேன், இவங்க சொல்றது லீக்ஸை சொல்றேன். அப்புறம் 3 கேமரா இருக்கும்னாங்க. சொல்ல போனா என்ன எக்ஸைட்மெண்ட்னா 200 MB பிரைமரி சென்சார், 50 MB 3.5x வேற சொல்லியிருந்தாங்க. 2 கேமரா தான் இது. 2 கேமரா தான் இருக்கு. 2 கேமரா, அப்புறம் அந்த கேமரா பார் ஒன்று இருக்கு. தம்பி இது என்னன்னு தெரியல உனக்கு. CE4 லைட் தான் அது. அது வந்து நாங்க இன்னும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற CE4 லைட்டை. அப்ப எதுக்கு எட்ஜ்னு பேர் வச்சாங்க? இதுக்கு முன்னாடி S7 எட்ஜ், S6 எட்ஜ் எல்லாம் இருக்கு. சீரியஸா ஈவென்ட் காதுல கவனிச்சிட்டு இருக்கேன். நான் எந்த ட்வீட் பார்க்கல, எந்த வேர்ஜோட போஸ்டர் எதையுமே பார்க்கல. எட்ஜின்னு கேட்டதுமே ஒரு நிமிஷம் சைக்கிள்ல பிரேக் ஜக்குன்னு அடிக்க. எதுக்குன்னா ஒருவேளை கவ் கொடுத்துட்டாங்களா பழைய மாதிரி S1 எட்ஜ் மாதிரி இருக்குமான்ட்டு. இதை பார்த்தா கவ் மாதிரியா தெரியுது. இல்ல கஷ்டப்பட்டு என்னடானா அந்த அமெரிக்கன் எம்பசி தாண்டி போயிட்டு இருக்கும்போது எட்ஜின் காதில் உழுது. பட்டுன்னு பிரேக் அடிச்சு அங்கே பக்கத்தில் ஒரு 125 இயர் ஓல்டு ஒரு தங்க கடை இருக்கும். எட்ஜிங்கிறாங்களே, ஓப்பன் பண்ணி பார்த்தா
அதே ஃப்ளாட்டா அதே ஃபோன் லைட்டா நசுக்கி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுல 2 கேமரான்னு பார்த்தோம்னா மொத்தமா முடிஞ்சு போச்சு. என்னதான் கேமரா பொம்மை மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அது சும்மா டிசைனு. இப்போ S25 அல்ட்ராக்கும் S24 அல்ட்ராக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, பின்னாடி இருக்கிற கலர் வேரியன்ஸ் அவுட்ரு ரிங்கு பெருசா இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இது, அடுத்து இப்போ வித்தியாசம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டி கிரேட் தான் சொல்ல முடியும். இவங்க போனே வச்சு டெமோ பண்ண முடியும். எதுக்கு அந்த கான்கிரீட் பிக்கை வச்சு டெமோ பண்ணியிருக்காங்க, அதோட இது ஸ்லிம்மா இருக்குன்ட்டு. இதோட வச்சு பார்த்தா தெரிஞ்சிருமே. S25 பக்கத்துல இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம தலைவன் தான் சரிப்பட்டு வருவாப்ல, யாரும் தெரியுதுல்ல. ஓப்போ தான் சரிப்பட்டு வருவாங்க. வீட்டுல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கரெக்டா இதுக்கு முன்னாடி சைனால போட்டது தான். அதே இல்ல ஹைலைட் என்னன்னா பக்கத்துல இருக்கிறது யார் தெரியுமா? ஆமா, ஆப்பிள் சைனால போட்டது தான். அது ஐபோன் ஷேர் பண்ணி நிறைய பேர் கீழே கமெண்ட்ல, ஐயோ நீ காட்டினதெல்லாம் போதும், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணியா, காண்டா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, அது சம தின்னா இருக்கிறது தெரியுது, பயங்கர தின் ப்ரொஃபைல். சைட்ல வர வச்சு இப்படிலாம் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. 2 போன் வைக்கலாம் போல. ஆமா ஆமா, இது எப்பயும் போட்டாங்க. சைனால போட்டது தான், நமக்கு அமைச்சது தான். அதே தான். அது ஒரு குளோபல்ல வந்து இப்போ குளோபல்ல வரும்னு நினைக்கிறேன். வருமா? நம்ம ஊருக்கு OnePlus Open 2 வரும்ல, அப்புறம் என்ன? ஏன்னா நம்ம ஊர்ல OnePlus வந்துருமா? ஐயோ, நம்ம ஊருக்கு OnePlus தாங்க வரும். ஜாய் OnePlus. ஏன்னா ஓப்போல வந்ததுன்னா கூட டிஸ்பிளேக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு வந்து அது கரெக்ட் தான். இந்த டிஸ்பிளே எந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஓப்பன் 1ல வந்து கொஞ்சம் டிஸ்பிளே இஷ்யூஸ் இருந்தது. பட் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல சொன்னேன். சரி, இது என்ன எட்ஜில் வந்து லீக்ல வந்து 80 லீட் தான். 80 லீட் தான். 80 லீட்டா? 80 லீட் ஃபார் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படி கூலிங்லாம் சமாளிப்பாங்க இதுல? அதுல முன்னாடி லீக்லயே 80 லீட் தான் வந்திருக்கு. அது அப்போ வந்து ஓகே சரி, லீக்லயே 80 லீட் தான் இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் 80 லீட் கொடுத்துட்டு இதுக்கு வேற ஏதாவது கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. 8 Gen 3 கொடுத்தா கூட நான் ஒத்துப்பேன். ஏன் தெரியுமா? 8 Gen 3 அங்கே பாய்லரா கொதிச்சு S24 அல்ட்ரா பேக் எல்லாம் உருக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சரி வாட்ஸ் இது 80 லிட்டர் இருக்கிறது ஹாப்பி தான் வாட்ஸா. இவ்வளவு தின்னா வந்து நீங்க லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து இன்னும் சிலிக்கா கார்பைட் உள்ள போல அப்படிதான் தோணுது. ஏன்னா இது வரைக்கும் வேற எதுலையுமே இல்லைன்னு போது அப்போ இதுல மட்டும் இருக்க போதா அப்படின்ற டவுட். இதுல எங்கேயாவது எவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு ஏதாவது தெரியுதா? அது எங்க தெரியுது? அது பேட்டரியே போடலையா? அவங்க பிரிச்சு போட்டு வச்சிருக்காங்க, நமக்கு எதுவுமே தெரியல. அதான் பேட்டரி போல இருக்கு. இந்த 2 துண்டா இருக்குது. அதானே இருக்கும், அப்படிதான் இருக்கணும். சரி, மொத்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. 2 ஃபோன் இருக்குங்க. ஓப்போ K12X அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்கு. இன்னொன்று வந்து CE4 லைட்னு ஒன்று உண்டு. எல்லாம் ஒரே மாடல் தான். அந்த ஃபோன் தான் இது. அதான் அந்த 2 ஃபோன் தான் இது. என்ன இதுல வந்து உங்களுக்கு டைட்டானியம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்மட் அலுமினியம்க்கு பதில் அல்ட்ரால மட்டும் தான் ஆனால் டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இது வந்ததுக்கு அப்புறம் வருமா? இதுல டைட்டானியம் வருங்க பாருங்க. ஏன்னா இது கண்டிப்பா 1.25 லட்சம் ரூபாய். 2 கேமரா தான் இருக்கும். பார்க்கலாம், வச்சுக்கோங்க. MWCல வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ 3 மார்ச்ல இல்லை 2 மந்த்ஸ் தான் இருக்கு. மார்ச். சரி, அப்போ இது வரதுக்கு வந்து அந்த மாதிரினா நாங்க வேற 17 யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. அது வந்து அது இது வரும். 17 சீரிஸோட தான் வரும். செப்டம்பர்ல வருமா? சரி, மொத்தம் வந்து இந்த எட்ஜ் அப்படிங்கறத பார்த்ததும் கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டேன். பட் கடைசியில பார்த்தா அது எட்ஜ்லாம் இல்ல, அது வச்சா ஆப்பிள் ஆல்ரெடி வச்சிருக்கான்ட்டு ரூமர் போயிட்டு இருக்கு. ஸ்லிம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர், அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா எட்ஜ்லயே ஸ்லிம்மா தோணல. அது கரெக்ட் தான். 6.4 அதுவே 7.2 போட்டிருக்கு. இது 6.4 6.5 தான் இருக்கும். அதுக்கு இதுக்கும் இன்னும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. கரெக்ட். அதனால அவங்களே எட்ஜ்னு மாத்தி விட்டாங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது அந்த ஜெமினி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கூகுளும் சாம்சங்கும் இணைஞ்சு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்களாம். எக்ஸ்பேண்டட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டு சைடு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறமா எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இருக்கான். கூகுள் மேப்ஸ், யூடியூப்பு இதெல்லாம் தவிர வந்து உங்களுக்கு சாம்சங் ரிமைண்டரு, கேலண்டர், நோட்ஸு, கிளாக்கு எல்லாமே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெமினி கிட்ட பேசுகிறோம்ல, பேசும்போது தலைவர் என்ன பண்ணுறாப்லன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து ஒரு நோட் ரிலேட்டடாக இருந்தாலோ இல்லாட்டி வந்து நான் இதை பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னாலோ அதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து டைமர் வைக்குது, இல்லாட்டி வந்து ரிமைண்டர் வைக்குது. அதே சமயம் இந்த டேட்டா நோட்ஸ்லேயும் பதிவு பண்ணி வைக்குது. எஜென்டிக் ஏ அதுதான் வந்து இப்போ ஃபியூச்சர்ஸ். அப்புறம் மல்டி எக்ஸ்டென்ஷன் ப்ராம்ப்ட், மல்டிபிள் டாஸ்க் வந்து ஒரே நேரத்தில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூகுள் நோட்ஸ் அண்ட் கீப்ஸில் வந்து அப்படியே சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இது பண்ணிவிட்டு ஒரே இதை வந்து அதை வருண் வந்து இது எடுத்திருக்காரு. அதை ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணுறேன். On the home screen, so here you can see it right here. You just tap it to access it, and basically Now Brief, through the personalized data engine, learns your routines and your habits so that it can provide you with information about your day, depending on what time of day it is. So here we're seeing some weather. Here I'm getting a reminder that my rent payment is due. My energy score for today. So if you know wear some Samsung wearables, they connect through that.
So those are just some features. Obviously, it's hard to show this feature when it's not been personalized to you, but you can get a sense of what would be shown. And then you can also toggle on whatever features that you want to see. So if you're not really interested in the health and wellness, you can toggle that off. The only thing you can't control is when the briefs kind of appear to you. So 6 a.m. is the morning brief and 9 p.m. is the evening brief. And they're slightly different, right? Like in the morning, you might want to know what's for the day ahead. Like, if you're traveling, maybe it tells you how long it'll take to get to the airport, what time you need to leave. Whereas at nighttime, it might suggest doing things like meditating or setting your alarms for the next day so that you wake up on time. So it's just like a nice like AI summary for you based on what you use the phone. Let's say we're in France and you don't speak the language very well and you also are on a budget. We're gonna press this side button here. Press that plus sign and the camera, and then we would take a picture of the menu and press attached. And then I'm gonna press talk live about this, and I'm gonna request 3 items that don't exceed 50 euros. Okay, I see the menu. How can I help you with it? May I please have 3 items that don't exceed 50 euros on the menu? Of course. Let's see. You could get the steak de magret au poivre, the cheeseburger maison, and the saumon à la nef. All of those are under 50 euros, and they're all on the menu. Okay, perfect. I'd love the cheeseburger. Can you please order it in French for me? Sûr, one cheeseburger maison, s'il vous plaît. All right, so you can see how it could do the math, and it also was able to translate just from me seamlessly requesting it. Flights from San Francisco to Seoul next week, and send the flight options to my friend Tony Kim. Got it. Here is your message to Tony Kim. Ready to send it? எப்படி அங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள். நிறைய விஷயம் என்னெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யுது. உங்களுக்கு வந்து டைம் நிறைய சேவ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்போக்கன் ரெஸ்பான்ஸ், காம்ப்ளெக்ஸ் பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ், காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ காலத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து பெய்டாததுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஃப்ரீ, இந்த வருஷம் ஃப்ரீ, இந்த 2 வருஷத்துக்கு ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் வச்சா இதுக்கு இந்த ஃபீச்சர்லாம் இப்போ ஃபோன் வந்து 6 வருஷம் அப்டேட் கிடைக்கும், 7 வருஷம் அப்டேட் கிடைக்குதுன்னு நீங்கள். இப்போ ஜெமினி வந்து எங்களுக்கு க்ளவுட் காஸ்ட் அதிகமாகுது, நீங்கள் ஜெமினி ஏஐ இந்த இன்டகிரேஷன் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணால் இவ்வளோ காசுன்னு சொன்னால் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க கம்மி தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம். காசு அப்படின்னா வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபீச்சர்லாம்? கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சர்க்கிள் டு சர்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி டெமோ பண்ண அந்த ஜெமினி லைஃப் ஃபீச்சரே வந்து ஃபஸ்ட்டு வந்து S25 சீரிஸ்க்கு வரும். இல்லை சர்க்கிள் டு சர்ச் முதல்ல எவ்வளோ பேர் நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியும். சர்க்கிள் டு சர்ச்சில் வேறு ஏதோ அட்வான்ஸ்டாக நிறையா வந்திருக்குன்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா அது வேறு இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட் டைமாக வந்து S25 சீரிஸ் தான் வருதான், அதுக்கப்புறம் தான் மற்ற டிவைசஸ்க்குலாம் வருது. ஸோ கூகுள் பிக்சலுக்கே அதுக்கப்புறம் தான் வருது, ஃபஸ்ட்டு வந்து S25 சீரிஸ்க்கு தான் வருது. அப்படி என்ன தான் பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம். அந்த நவ் பார் ஃபீச்சர் வந்து நல்லாயிருக்கு. அந்த கீழே இருக்கிற இது அப்புறம் லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு சம்மரி மாதிரி ஃபுல்லாக கிடைக்கும். இது நல்லா இருந்தது வச்சா. நீ கூகுள் எந்தெந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸு இந்த டேட்டாலாம் அது நல்லா இந்த மாதிரி நவ் பார். அப்போ என்ன ஆகும், ஐபிஎல் டைம்லலாம் நம்ம மேட்ச் பண்ணணும், இந்தியாவில் வந்து ஸ்கோர் வந்துடும். இவங்க ஊரில் இது வந்திருக்கு, இங்கே வந்து ஸ்கோர் வந்துடும். அந்த சர்க்கிள் ரிசர்ச்சில் வந்து இப்போது அட்வான்ஸ்டாக வந்து அந்த சம்மரி கிடைக்குதான். இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் டீடைல்ஸ் தான் வரும். இப்போ ஏஐ ஓவர் வியூ அப்படின்ட்டு அந்த ஜெமினியோட இப்படிதாங்க நம்ம கேட்க வேண்டிய நேரத்தில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறோமோ அதுக்கான பதிலை சொல்லாமல் நம்ம கேட்கவே வேணாம்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது சுற்றிட்டு இருக்கும்போது குறுக்க முழுக்க வந்துட்டு சர்க்கிள் ரிசர்ச்சில் இதெல்லாம் வேறு வந்திருக்கு. ஃபோன் நம்பர் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்ல ஃபீச்சர். கூகுள் லென்ஸ்ல இருக்கு ஆல்ரெடி. கூகுள் லென்ஸ்ல ஓடுவச்சா சர்க்கிள் சர்ச்ல இருக்கு. 2 வருஷம் முன்னாடியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணலாம்னு வந்துச்சா. அதான் இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்காம உங்களுக்கு சர்க்கிள் பண்ணலாம். சரி. S25 யூசர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக வந்து
ஹியரிங் அண்ட் பிளைண்ட் லோ விஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஹியரிங் எய்டு இதெல்லாம் வந்து அட்வான்ஸாக இதெல்லாம் நல்ல விஷயம்டா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இம்ப்ரூவ்டு ஹியரிங் எய்டு அண்ட் எல்இ ஆடியோ, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங் த்ரூ ஹியரிங் எய்டு, டாக் பேக்கு, பிரெயில் டிஸ்பிளே சப்போர்ட்டு. அப்புறமா வாட்ச் கிட்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. என்ன அது வாட்ச் கிட்ஸ் அப்படின்னு பார்த்தா கேலக்ஸி வாட்ச் 7LT இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு அப்டேட் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிடுவாங்களாம் அந்த அதுலேயே. செம. புதுசாக அவங்க வாட்ச் எதுவும் லான்ச் பண்ணல. வாட்ச் 7LTயே வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராக்கிங்கு எப்படியும் அன்ஃபோல்ட் ஆகும்போது தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாட்ச் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் பரவாயில்ல, ஈவெண்ட் வந்து மோரோவர் எப்படி இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஏஐ ட்ரிவனாக இருந்ததுங்க. நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். S24 Ultraக்கு ஃபுல்லாக ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கடைசியாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் லோ லைட் வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாய்ஸ் மாதிரியான வீடியோவில் நாய்ஸ், ஃபோட்டோவில் நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுறதுக்கு புது அல்காரிதம் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஃபில்டர்ஸ் அது வந்து ஆல்ரெடி நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோம், நீங்கள் கஸ்டம் ஃபில்டர்ஸ் வந்து ஏஐ ஹெல்ப்போட பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஆப்பிள்லேயும் நீங்கள் இந்த மாதிரியான ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலையும். இதில் நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப் நானும் இங்கே இருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி எடுத்தோம்னா அதே மாதிரியான ஒயிட் பேலன்சிங்கில் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சா அதை நமக்கு கிரியேட் பண்ணலாம், ரீக்ரியேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள். ஸோ அப்புறம் இந்த லாக் வீடியோ அந்த மாதிரி ஆட் பண்ணிடுறாங்க நிறைய. ஸோ ஒரு கிரியேட்டர் ஓரியன்டாக இருக்குது. ஆனால் அதான் S-Penல பேட்டரியை பிடிங்கிட்டு விட்டுருக்கீங்களே, என்னங்க இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா? வாட்ச் தனியாக நான் இதுக்குன்னு வாங்கி அந்த வாட்சில் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி அழுத்தணுமா? அதுக்கு பேசாமல் நான் வந்து சாம்சங் ஃபோன் இருக்குன்னா வேவ் ஹேண்ட் ஃபார் கேப்சரிங் போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் கார்டு அது விற்கிறாங்க 1300 நினைக்கிறேன். இது அல்ட்ராக்கு. ஏன்னா அது போட்டுக்கிறது மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கிறது, அது போட்டுக்கோங்க, அதான் நல்லது. சீரியஸாக S24 Ultraக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர் ப்ளஸ்லாம் போட்டதுக்கப்புறம் என்னத்துக்கு கேர் எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கு சொல்லுவாங்க. ஆர்மர் அப்படின்ட்டு ஆர்மர் 2 அப்படின்னு. இப்போ வேற புதுசாக அதுக்கு வேற ஒன்று வார்த்தை சொன்னாங்களே. இப்போ வாட்ஸ்அப் சொன்னாங்க ஆர்மர் 2க்கு அப்புறமா செராமிக்கோட சேர்ந்து ஒரு கோட்டிங்கை எக்ஸ்ட்ராவாக கொடுத்து தான் நாங்கள் வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ப்ரொடெக்ட் பண்ணுறோன்றாங்க. பட் அதெல்லாம் வந்து எப்பயுமே தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே மாதிரியான செராமிக்காக இருக்கட்டும் இல்லாட்டி சாஃபயர் கோட்டிங்காக இருக்கட்டும், ஆப்பிளில் ஐஃபோனில் அவங்க வந்து அவங்களோட கேமரா லென்ஸ் மேலே வச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க இந்த வெளியில் இந்த இடத்துல, அதுவே ஸ்க்ராட்ச் ஆகும் மக்களுக்குலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. அடுத்தது டீல்ஸ். ஆமாடா டீல்ஸ். 27ஆம் தேதி வரைக்கும் வந்தது லேப்டாப் டீல்ஸ். ஏசர் லேப்டாப்ஸு, அதுக்கப்புறமா டெல்லு, அதுக்கப்புறமா MSI, ஏசூஸ், இந்த மாதிரி லெனோவோ, இந்த மாதிரி பல லேப்டாப்கள் வந்து டீல்ஸில் போயிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போடுவானுங்க எப்பயும் டீல்ஸு. இந்த டிவி டீலில் டக்குன்னு நீ ஏதாவது ஒரு டிவி சொல்லணும்னா என்ன வாட்ஸா சஜஸ்ட் பண்ணுவேன்? இப்போ ஒரு 43 இன்ச் டிவி எனக்கு வேணும், 4K டிவி அப்படின்னா எந்த பிராண்ட் ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது உனக்கு? டிவி டீல்ஸ் வந்து எப்பயுமே சிமிலராக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். நல்ல இதுனா வந்து ஹைசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பேனல் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. நீங்க யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைசன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த LG எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஆமா, 7000 ரூபாய்க்கு மேல வித்தியாசம் வருது. இப்போ LGல வந்து 43 இன்ச் 4K நான் வாங்கணும்னு நினைச்சா அதை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாண்ட் பை மீ அந்த இதை தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிக்கிற போர்ட்டபிள் ஸ்கிரீன் அதுதான் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சரி, இந்த LG ஸ்டாண்ட் பை மீ வந்து அது எங்க வேணா வச்சுக்கலாம். அது ஒரு சின்ன ஸ்கிரீன் தான், அது 27 இன்ச் தான். ஆனால் 70,000 ரூபா. 70,000 ரூபா அது எங்கே வேணால் வச்சுக்கலாம். மற்றபடி LG டிவிலாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது LG டிவி கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஆனால் நல்லா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் 8,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கான்ஃபிகரேஷன் மற்றவங்க டிவி கொடுத்தாங்கன்னா 23,000 24,000 கொடுப்பாங்க. LG 31,000. சாம்சங் முன்னாடி மாதிரி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் LGயோட கம்மி ஆக்கியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்களோட ஓன் LGயோட வெப் OS மாதிரி இது உங்களோட டிசன் OS இருக்கும். ரன் ஆகும். கிறிஸ்டல் டிவி, அதுலேயே வந்து நியோ QLED டிவிஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. 43 இன்ச்சு 65 இன்ச் மாடல் இந்த மாதிரி இருக்கு. சோனி டிவி எப்பயுமே வந்து காஸ்ட்லி தான், பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஆனால் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நார்மல் 43 இன்ச் 4K இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? 43 இன்ச் 4Kங்கிறத நாங்கள் பார்த்தேங்க. ஏன்னா மக்களோட மினிமம் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கு. இதே TCL இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து 20,000 ரூபாய். அதான் இப்ப பார்த்தேன். ஹைசன்ஸ் 23,000 வாட்ஸா, LG 32,000 வாட்ஸா, 31,000. நம்ம இது சோனி சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நியரா தான் இருந்தது. சோனில வந்து அதே 43 இன்ச் பார்த்தா 39K. சோனி வந்து பிரீமியம் கை. இதே நீங்க 65 எல்லாம் போனா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இது 4K QLED கூட இல்ல, இதெல்லாம் நார்மல் 4K LED. TCL 55 எல்லாம் 32,000 விக்குது. பாருங்க, TCLல வந்து 75 இன்ச்சே வந்து 66,000 அப்படின்னு போட்டு. ஆமா, 75 இன்ச் 65 40 இன்ச்சு ஃபுல் HD வந்து 16,000. முன்னாடிலாம் 40 இன்ச்சு கம்மியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை ஏறிச்சு, இப்போ திருப்பி கம்மியாயிடுச்சு. பேனல் காஸ்ட்க்கு வந்து கம்மியாயிடுச்சு போட்டுருக்கு. இப்போ ஃபுல் HDயே நிறைய வருது இல்லை, எல்லாம் 4Kன்னு போயிட்டு இருக்காங்க. ஆமா 4K தான் போகுது இப்போ டிஃபால்ட்டா. ஃபுல் HDங்கிறது 20,000 ரூபாய் கீழே
அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வியூ டிவியில் வேறு 37,000 ரூபாய்க்கு வந்து QLED டிவி தராங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, 55 இன்ச்சு. அப்புறம் 50 இன்ச்சு QLED 32,000. ஆமாம், தொஷிபாவும் QLED டிவி வந்து 28,000 29,000 அந்த மாதிரி. இந்த தொஷிபா இந்த வந்து இவங்கெல்லாம் சப் பிராண்ட் வேறு யாரோ பேர் வச்சு முன்னாடி இருந்த டோஷிபாவும் இதுவும் வேறு. இப்போ ஓனிடாவும் வேறு யாராவது பண்ணி ஓனிடா பேர். இப்போ இந்த ஐவாலாம் என்ன பாப்புலர் பிராண்டு. ஆமாம், அதை வந்து வேறு பேரில் வந்து ஐவா அக்காய் கொடாக்கெலாம் கேமரா பண்ணிட்டு இருந்தான், அவன்லாம் டிவி கொடாக்கிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து தாம்சன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரோ அந்த நேமை யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது தவிர இந்த ஹெட்ஃபோன் டீல்ஸ் வந்து அமேசானில் போட்டிருக்காங்க. இந்த மற்ற எலக்ட்ரானிக்ஸ் லேப்டாப்பு ஹெட்ஃபோன் டீல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த போட் ஏர்ட்ரோப் இதெல்லாம் வந்து எப்பயும் போல் டீல்ஸ் தான். இதெல்லாம் வந்து இன்னும் கம்மி காசுக்கு வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட்டு, இந்த JBLோட இதில் வந்து 200 ரூபா எக்ஸ்ட்ரா கூப்பன் டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த போட்டோட நிர்வாணா ஸ்பேஸ் அந்த இது, அதுக்கப்புறமா வந்து ஸ்கல் கேண்டி, இந்த சோனியோட XM4 இதெல்லாம் ஆல்ரெடி பழைய டீல்ஸில் இந்த 20,000 இந்த டீல்ஸில் வந்தது தான். இப்போ என்ன எக்ஸ்ட்ரா பேங்க் ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். இப்போ டேப்லெட்டில் வந்து இந்த ஹானர் பேட் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறேன்? நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு 10,000 ரூபா டேப்லெட் வேணும், ஹானர் பேட் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கலாம், நம்ம ஒரே ஒரு பயம் தான், ஆஃப்டர் சேல் ஏன்னா இதில் சாம்சங்கில் ஏதோ A9 A9+, ஆமாம், அதை விட இது பெட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. ஹானர் வந்து எப்படி இருக்குன்னா அதை கம்பேர் பண்ணும்போது OnePlus Go வந்து இன்னும் ஆஃபரில் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. 2,000 ரூபா பேங்க் ஆஃபரில் வந்து 15,000 ரூபா அந்த மாதிரி கிடைக்குது பேட் கோ. ஆனால் அது அந்த G99 எல்லாருமே இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் நம்மளை கடுப்புதுவாங்க. சாம்சங் அந்த மாதிரி தானே ஏதோ ஆமாம் என்ட்ரி லெவல் ப்ராசஸ் தானே வச்சிருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு வந்து பிரச்சனை. அந்த A9+ வந்து மல்டி டாஸ்கிங்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்குலாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி? அதுக்கெல்லாம் ஓகே வச்சு, அதுக்கு மோஸ்ட் டேப்ஸ் ஒர்க் ஆகிடும். கொஞ்சம் மல்டி டாஸ்க்லாம் பண்ணணும்னு நினச்சா கஷ்டப்படும். வைஃபை டீசெண்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு வந்து அதான் ஹானர்லாம் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. ஹானரில் பார்க்க போனால் ஆக்டோ ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் லெனோவோவில் கூட இருக்குது டேப் P12, வேறு ஏதோ ஒரு டேப் கூட பார்த்தேன் லெனோவோவில். டேப் ப்ளஸ் இந்த டேப் ப்ளஸ் இதெல்லாம் வந்து பேங்க் ஆஃபரில் வந்து கம்மியாக கிடைக்குது. சூப்பர். அப்புறம் ஷைமி பேடு, ஷைமி பேட் 6 இப்போ 22,000 இன்னும் கம்மியாக கிடைக்குது. 20 பேங்க் ஆஃபரில் இன்னும் 20,000 கிடைக்குதுங்களா? 20,000 கீழே தான் பேட் 6 கிடைக்கும். ஆனால் அப்டேட் வராது, ஹைப்ரோவைஸ் அப்டேட் வரும், ஆண்ட்ராய்டு அப்டேட் வராது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாம். ஆக்டிவ் எட்ஜ் வந்து திருப்பி விலை ஏறிடுச்சேன்னு 8,000 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் வந்து 5,000 ரூபா வந்துருந்தது, மின்ட் கலர் மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மின்ட் கலரே 7,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. பிளாக்கு மற்ற கலர்லாம் 8,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ வாட்ச் 2 இன்னும் விற்கல போல் இருக்கு. நான் வாட்ச் 2 தான் விற்குமோன்னு பார்க்குறேன். ஓரளவுக்கு நம்ம மக்களுக்கு சொல்லலாமே, கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு வாட்சா. நான் வந்து வெறும் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்காக யூஸ் பண்ணுறேன் போது எனக்கு 2 நாள் பேட்டரி வருது. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்காக மட்டும் சும்மா எப்போ பாரு நோட்டிஃபிகேஷன் சிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் யூஸ் பண்ணால் 2 நாள் வரும். ஸோ நல்ல வாட்ச் தான் இது. ஆனால் டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் 2 வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது, லைட் வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, எங்கேயாவது தட்டிக்கிட்டு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. பட் அது டியூரபிளாக இருந்தது வாட்ச் 2. டிஜே ஆஸ்மோ கிம்பல், அப்புறம் GoPro Hero 12 இதெல்லாம் வேறு விற்றுக்கிட்டு இருக்காங்க. சோனி கேமரா 2 லட்சமா? ஸோ அது தவிர LG அவங்களோட ரிப்பப்ளிக் டே சேல் டிவி ஏசி எல்லாம் வந்து இப்போ டீல்ஸில் போட்டிருக்காங்களாம். ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹோம் என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து சில OLED டிவிஸ்லாம் வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டி கிடைக்குதான். அது தவிர வந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டு கேஷ்பேக் 50% வந்து அப் டு 50% டிஸ்கவுண்ட் தராங்களாம். ஸோ எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு வழியாக வந்து டிஸ்கவுண்ட் தராங்களாம். ஸோ சில சவுண்ட் பார்லாம் வாங்கும்போது வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேறு தராங்களாம். அப்புறம் 26,000 வரைக்கும் கேஷ்பேக் ஏஐ டிவிஸ் வாங்கினா வந்து தராங்களாம். இந்த மாதிரி நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஜனவரி 31 வரைக்கும் சேல் இருக்குது. இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஒன்லி சேல்ஸ் தான் வந்து நடத்துவாங்க. ஆனால் இவங்க வந்து எல்ஜி ஸ்டோர்ஸு, அப்புறமா ஆன்லைனு, மற்ற தேர்ட் பார்ட்டி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அது தவிர ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இந்த ஆஃபர்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஆஃபர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் சும்மா கேபிள் ஆஃபர் பார்த்தேன். நம்ம ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குது கேபிள் ப்ரைஸ்லாம். டைப் சி கேபிள் இப்போ வேலை ரொம்ப கம்மி. பிரைடடே 120 ரூபா. சரியா, பிரைடட்லாம் இல்லாத கேபிள்லாம் 80 ரூபா. டைப் சி கேபிள் முன்னாடிலாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்? முன்னெல்லாம் செம்ம காஸ்ட்லி. இது பிரைடட்னாலே 500 ரூபா 600 ரூபா மினிமம் இருக்கும். பிரைடட் இப்போ இருக்கிற பிரைடட்ல வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது? அது பிராண்டை பொறுத்து வச்சா. இந்த போர்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. இவன் என்னதான் கேள்வி அப்படியே பேரை கேள்விப்படும் போது டம்மி பீஸ் மாதிரி இருக்கும். ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லாம் பண்ணுறான், அதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணுவான் இப்போ? கேபிள் போயிடுச்சுன்னா 50 ரூபாய் கேபிள் வந்துச்சு ஆஃபரில். அதை இவர் போட்டு இப்போ பையிங் ஃபேக்ட்ஸில் போட்டுருந்தாரு. அந்த கேபிள் வந்து பிரச்சனைன்னு சொன்னதுக்கு கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. கேபிளை கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதும் புது கேபிள் வந்துடுச்சு.
அவ்வளோதான். எப்படிலாம் பண்ணுறாங்க பேர். ஸோ எம்எஸ்ஐ வந்து ரிப்பப்ளிக் டே சேல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய லேப்டாப்போட டீல்ஸ், எம்எஸ்ஐ லேப்டாப் டீல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ குரோமாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அமேசானு, குரோமா இது எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது எம்எஸ்ஐ லேப்டாப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து இந்த ஹையண்ட் இந்த 3050 கேமிங் லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 57,000 58,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இதுவும் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இதில் நிறையா இருக்குது. 4070 ஒரு ஹையண்ட் மாடல்லாம் கூட நிறையா இருக்குது. நிறைய இருக்குது. அவங்களோட மாடர்ன் சீரிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ரிப்பப்ளிக் டே சேல் ஆஃபர்ஸ்னு ஃப்ளிப்கார்ட்டில் வேறு தனியாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் குரோமாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆஃப்லைன்லேயும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன், அதுக்கப்புறம் லோக்கல் குரோமா ஸ்டோர்ஸ் இங்கெல்லாம் வந்து ஜனவரி 27 வரைக்கும் சேல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இன்னும் டீல்ஸ் முடியல போல் இருக்கு. முன்னாடி தான் மான்யூமெண்டல் சேல்னு போட்டாங்க, இப்போ வந்து ரிப்பப்ளிக் டே பொனான்ஸா அப்படின்னு போட்டு திருப்பியும் அதே சேல் ஐஃபோன் ஆஃபர்ஸ். ஆனால் ஐஃபோன் ஆஃபர் பாரு மாறின மாதிரி இருக்குல்ல சார். முன்ன 63,999 ஏற்றிட்டீங்க. ஆமாம், ஆனால் இன்னும் டீலுன்றாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அப்போ டீல் வரும்போது ரிப்பப்ளிக் டே அப்போ வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தா எல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ தான் பெரிய கூட்டம் உள்ளே வரும். ரிப்பப்ளிக் டே சேல்னு போட்டிருப்பாங்க, வாங்க போய் பார்க்கலான்னு. வந்து பார்த்தா எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். பட் அவங்களுக்கு தெரியாது, அவங்க நினைப்பாங்க ஓகே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சி வாங்க. இதெல்லாம் அதே ப்ரைஸ் தானே இருக்குது. சாம்சங் அதே ப்ரைஸ் தான் இருக்கா? ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். S24 ப்ளஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த S24 FE எவ்வளோ காலத்துக்கு விற்கிறாங்கன்னு பாருங்க. வெயிட் பண்ணி இப்போ 45, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 35, அப்புறம் நமக்கு 130K. இந்த வருஷம் பிக் பில்லியன்ல வரும். 130K இந்த வருஷம் பிக் பில்லியன் டேல. நம்ம வந்து ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா 130K. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல வெயிட் பண்ணீங்கன்னா S24 FE 32,000 அந்த மாதிரிலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் S23 FEயோட S24 FE டீசெண்டாக இருக்கும்னு தோணுது. ஏன் இந்த S24 மட்டும் நல்ல சேல்லே வர மாட்டேங்குது? ப்ளஸ் வருது, S24 மட்டும் அது ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குளோபலாக எங்கேயுமே விற்கல, இந்தியா கட்டிலிருந்து விற்கிறாங்க. S20 FE எப்படி வித்துட்டு இருந்தாங்க, 3 வருஷமாக வித்துட்டு இருந்தாங்க அந்த 5G மாடல் 865. எப்போ S23க்கு நான் போய் பார்க்குறேன் கடையில், அப்பயும் S20 FE 5G வித்துட்டு இருந்தது. அதனால் அந்த மாதிரி இதையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. போக்கோ M7 Pro இதெல்லாம் எல்லா ஆஃபரும் சேர்த்து தானே. ஆமாம் ஆமாம், யூஸ்வலாக 15,000 1000 அந்த 1000 குறைஞ்சிருக்கு வச்சு அந்த பேங்க் டிஸ்கவுண்ட். X6 நீலாம் வேணாம். நத்திங்கில் ஏதாவது சேல் இருக்கா? CMF ஃபோன் 12,500. ஆமாம், இது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஆல்ரெடி குறைஞ்சி ரேட். ஃபோன் 2A ப்ளஸ் ஃபோன் 2A 17,999 பார்த்த மாதிரி ஞாபகம் ஒரு தடவை. சரி, 2A ப்ளஸ் 21,999ங்கிறது அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு அட்வான்டேஜா? அப்படின்னா யார் அட்வான்டேஜில் யார் இருக்குது? ஆண்ட்ராய்டு அட்வான்டேஜில் மோட்டோரோலா மோட்டோ G45 சேல்ஸில் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. G05 சும்மா சேல்ஸ் ஆன டாப் டீல்ஸு. இன்னும் H50 விஷன் இந்த 20,000 ஆஃபரில் தான் இருக்குது. பரவாயில்ல. G85 G45 H50 Pro இருக்குது. அப்புறம் G35 H50 Neo இருக்குது. மோட்டோரோலாவில் தான் ஒரு லிஸ்ட் இருக்குங்க. H50 எல்லாம் H50 Ultra இறங்கி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. 44,999 அது வந்து இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ரைஸ் தான் இது. ஏன்னா 60Kக்கு வந்துச்சு, 44,999. ஓகே, அதே ப்ரைஸ் தான் அதில் மாறல, மாற்றம். விவோ X200 Pro 40,000. அதெல்லாம் டீல்லே போட மாட்டாங்க. அது லிஸ்ட்லேயே வராது, அது தனி லீகில் இருக்குது. அதுக்கும் இந்த ஃபோன் லிஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபைண்ட் எக்ஸைட் 55,000. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அது அந்த கூப்பன்லாம் போட்டு நம்ம மக்கள் நிறைய பேர் 47,000 வாங்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அந்த அவங்களோட ஸ்டோர்லேயே. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களோட ஸ்டோரில் விற்கிறாங்க அப்படின்னு. அதான் வாட்ஸ் ஸ்னாப் ட்ராகன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பிக்சல் தனியாக பிக்சல் 9 உங்களுக்கு வந்து 71,000 கிடைக்குங்க. 71,000க்கு பிக்சல் 9 இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ். அது என்ன ஆஃபரோ? ஃப்ளிப்கார்ட் மட்டும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் சேர்த்து போட்டுருவோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கலெக்ட் பண்ண வந்தாலும் 2,000 3,000 குறைப்பாங்க. நிறைய தலைவலி இருக்குது, அதனால் அதை யோசிச்சுக்கோங்க. பிக்சல் 7 29,000. பிக்சல் 7 39,000 31,000. 29 31 1,000 தான் 1,000 தான் வித்தியாசமா. இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, இதுலேருந்து ஒரு 3,000 போட்டாங்கன்னா 8Aல லேண்ட் ஆகிடும். 8A வந்து 7 வருஷம் அப்டேட் வந்துடும். பித்தளை இப்படிதான் 8A இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் 8 இது காஸ்ட்லி வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கு உனக்கு? 256 ராகவன் வாங்கினது வந்து 37,500க்கு வந்து 256. அதெல்லாம் செம்ம டீல், கிரேசி டீல். 37,000 பார்ப்போம். அதான் டீலாக தான் போயிட்டுருக்கு. ரெட்மியில் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1,000 குறைஞ்சிருக்கு. 13C 13 Note 13 அதெல்லாமே அப்படி தான் இருக்குது. 13 Pro அதே ரேட்டில் தான் இருக்குது. சிவி வந்து அதே ரேட்டில் தான் இருக்குது. 1,000 குறைஞ்சிருக்கு இன்னும். ஆக்சுவலாக சிவி இடையில 37,999 வந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த தடவை டீலுன்ற பேர்லேயே 39,999 போட்டு சேர்ந்தாங்க. டீல் ஆடாது அப்படி இருந்தது. இப்போ பார்த்தா அதுலேருந்து ஒரு 1,000 குறைச்சிருக்காங்க.
வேறு ஏதாவது இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து S25 சீரிஸ் ப்ரீ புக் பண்ணுங்க, ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லி ப்ரீ புக் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நம்பர்ஸ் காட்டணும்ல. நீங்கள் எல்லாரும் ப்ரீ புக் பண்ணீங்கன்னா அவங்க வந்து வெளில ஃபோன் பண்ணுறாங்களாமே. அப்படியா? அப்போ ஃபோன் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ப்ரீ ரிசர்வ் பண்ணிட்டு இது முன்னாடியே ஏதாவது கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்களா? ஆமாம், அதான் S23 Ultra 24 Ultra அப்போ கால் பண்ணிட்டு இருந்தேன். பழசாச்சுங்க உங்கள் ஃபோனு, படிங்க ப்ரீ புக் பண்ணி 24 Ultra அப்போ சொன்னாங்க சார். நான் கேட்டேன் 23ஓட 24 நல்லா இருக்க மாதிரி தெரியலையேன்னு கேட்டேன். இதே மாதிரி அப்புறம் ஃபோன் ஆஃபர்லாம் கட் பண்ணிட்டீங்க, முன்னாடி மாதிரி ஆஃபர் இல்லைங்க. எனக்கு S22க்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு பிக் பாக்ஸ் அன்பாக்சிங் ஒன்று போட்டிருப்பேன். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் வாங்கியிருந்தார். டப்பாக்குள்ள வந்து S22 Ultra இருக்குது. அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் அன்பாக்சிங் பாசிபிள்னு ஒரு சின்ன கப் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன இது பேப்பர் இருக்கும், அதுக்கு கீழே பட்ஸ் இருக்கும், இந்த சைடு வாட்ச் இருக்கும். இன்னே அது ஒரு ஃபோன் தான் வாங்குறாங்க. ஃபோன் வாங்கினதுக்கு வாட்சு பட்ஸு ஃப்ரீ. அதெல்லாம் இப்போ அந்த அதர் கண்ட்ரீஸில் நிறைய ஆஃபர் இருக்குங்க, அநியாயத்துக்கு கொடுத்தாங்க. தெரியல. இது வரைக்கும் அந்த டைமில் அந்த S22 Ultra பர்கண்டி ரெட் வந்து யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ வந்து இந்த லிமிடெட் எடிஷன் கலர்லாம் கிடையாது, பர்கண்டி ரெட் தான். ஆனால் செம்மையாக இருந்தது. அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் வரல. S23 Ultra வாங்கும்போது இவ்வளோ பெரிய பொட்டி கொடுத்தாங்க, வீட்டில் இருக்குன்னு வச்சுக்க அந்த பொட்டி. ஆனால் இந்த மாதிரிலாம் நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இது வாங்கலாம். காசு கொடுத்தா உங்களுக்கு அது கம்மியாகும். அந்த மாதிரி கூட இப்போ இருக்கா இல்லை? மீன் வலையெல்லாம் வந்து அவங்க ஒரு 150 டன் மீன் வலையை வந்து கடந்த 4 வருஷத்துல அவங்க கடலுக்கு போகாம எங்களுக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி, நாங்கள் வந்து என்வைரன்மெண்ட்டை பாதுகாக்கிறோம், அதை பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண வரல. பட் இந்த மாதிரியான டேட்டாலாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் ஃபோனோட ப்ரைஸ் ரொம்ப கிரேசியாக இருக்கிறனால நம்ம மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறது தான் வேதனையாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு சார், யாரும் வாங்க மாட்டாங்களே, அது வரைக்கும் போதும். ரைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து S25 சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே சமயம் டீல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கோலராக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றி விடுங்க. கரெக்ட் தானே? நம்மளுக்கு எப்படியும் டிவைஸ் கூடிய சீக்கிரம் கிடச்சிடும். எப்படி இருக்குன்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. பட் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அந்த ப்ரைஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அது ஒரு S22 சீரிஸ் யூஸருக்கு வந்து பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். பட் மற்றவங்களாம் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. S23 சீரிஸ் வச்சிருக்கவங்களே இதுக்கு அப்கிரேட் ஆகணும்னு கிடையாது. அப்கிரேட் ஆனால் கொஞ்சம் பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்குங்கிறது இப்போதைக்கு என்னோட என்ன சொல்கிறது, சும்மா கெஸ்ஸு, அவ்வளோதான். ஆனால் 21 hours வீடியோ எடுக்கலாம். 25 Ultra சொல்லிட்டு இருந்தாங்க. 25 Ultraக்கு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ தெரியுமா போட்டு கம்பேரிசனில் 30 hours போடுச்சு. இப்போ 31 hours ஆயிருக்கு. 1 hour. நான் எப்படி நினச்சேன் 30லேருந்து 41 hours நினச்சேன். 41 hours அதெல்லாம் இல்லை. ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா தெரியும் சிவரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ், புது பேட்ஸ் புது ஃபேக்ட்ஸ் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு, ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு, அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. புது கேட்ஸ் புது ஃபேக்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.